இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இந்த ஆதி ஸ்வீட் பாக்ஸ தூக்கிக்கிட்டு இந்த சமையல்காரிய பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இன்னுமா அந்த பாக்ஸ் திறக்காம இருக்காங்க? ஏன் இன்னும் பாம் வெடிக்கல? ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? ஆதி அவுட் ஹவுஸ் போயிருக்காரா? ஆமா, அதுக்கே நீ பதட்டப்படுற? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? அந்த பாம் வெடிச்சா ஆதிகம் அதுல பலியாடுவாரே. காதலி போய் சேரும் போது காதலனும் கூடவே போய் சேரணுங்கிறது விதி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? விடு. நான் வேணும்னா அவுட் ஹவுஸ் போய் அகிலா ஆண்டி ஆதியை தேடுறாங்கன்னு சொல்லி ஆதியை கூட்டிட்டு வந்துட்டுமா? ஓ, ரொம்ப பாசம்தான். நானே பாம் எந்த நேரமும் வெடிக்கலாம் தான் அந்த ஆதி எதுக்கு இப்ப அங்க போனான்னு தெரியாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீயும் அங்க போய் சேர்ந்தன்னு வச்சுக்கோயே, நீ போற நேரத்துல பாமும் வெடிச்சதுன்னா சூப்பரா இருக்கும். தீபாவளி போனஸ் மாதிரி நீயும் கூடவே போய் சேர வேண்டியதுதான். பரவாயில்லையா? போறியா? ஆதி பாவம் ஆண்டி. பாவமா? மித்ரா, உன் போக்கே எதுவும் சரியில்லையே. நந்தினி உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கறத மறந்துட்டியா? அன்னைக்கு என்னடான்னா அவன் போட்டோ எடுக்க கூப்பிட்டான், என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டான்னு அப்படியே துள்ளி குதிச்சு ஓடின. இன்னைக்கு என்னடான்னா அவன் சாக போறான், பாவமா இருக்குன்னு சொல்ற. என்னம்மா, மனசுக்குள்ள ஆதிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. அப்படிலாம் எதுவும் இருக்க கூடாது. நியாயமா ஆதி அங்க போயிருக்கானே, பாம்பு வெடிச்சு அவன் செத்துருவானே, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டியது நான் தான். ஆனா நானே, அவன் என்ன அடிச்சான் பாத்தியா? அந்த வலியோட வெறி இன்னும் என் மனசுல வச்சுக்கிட்டு அவன் சாகுறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும் தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இங்க பாரு, ஆதி உனக்கு எப்பவும் எதிரிதான். அத தெளிவா புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுது ஆண்டி. மாமா, நைட்டு பலகாரம் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பா தான் செய்ய சொன்னாரு. ஆமா மாமா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பாக்கு எப்படி தெரியும்? என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்ததே அவர்தான். எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது உன் அக்காவை விட என் மாமனாருக்கு தான் நல்லா தெரியும். நீங்களும் வாங்க மாமா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்க என் பக்கத்துல எல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிடலன்னா நான் ஏஞ்சி போயிடுவேன். ஐயோ, டே கணேசா, இப்படி வந்து உட்காரு. வாங்க. அப்பா உட்காருங்க. வாங்கப்பா. சாப்பிடுங்க மாமா. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரி. இவ்ளோ நேரம் ஆகியும் இந்த ஸ்வீட் பாக்ஸ ஓபன் பண்ணாம இவங்க என்னதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நாம ரொம்ப நேரம் இங்க நின்று அவுட் ஹவுஸ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அதை யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். எப்படியும் ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு பாக்ஸ ஓபன் பண்ணி தானே ஆகணும். அப்போ பாம் வெடிக்கும், சத்தமும் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப கிளம்பலாம் வா. ஏய், உன்னை என்ன வேடிக்கை பார்க்கற? இல்ல, உனக்கு ஒரு பாம்பு வச்சுதான் சரியா வரும். வந்து தொலை. என்ன ஆதி, தல தீபாவளி நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சுப்பா. பார்வதி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஆமா, மாமனார் வீட்டுல உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலையா? கொடுத்தாங்கப்பா. பட்டு வெட்டி, பட்டு சட்டை, மோதிரம் கூட போட்டாங்க. நைஸ். அது என்ன கையில? ஸ்வீட் பாக்ஸ் பா. வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு என் மாமனார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த ஸ்வீட் பாக்ஸை என்கிட்ட கூட. பா, உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, டாக்டர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. விடுங்க. உங்க அம்மா மாதிரி நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாதாதி. தீபாவளினாலே ஸ்வீட் தானே ஸ்பெஷல். இன்னைக்கு கூட ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? சம்மந்தி கொடுத்த ஸ்வீட்டை என்கிட்ட கூட, நான் வச்சு சாப்பிட்றேன். சொன்னா கேளுங்கப்பா. அம்மா பார்த்தாங்கன்னா ஏன்டா ஸ்வீட் கொடுத்தேன்னு என்னதான் கேட்பாங்க. உங்க அம்மாக்கு தெரியாம நான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றேன் ஆதி. என்கிட்ட கூட. பா, சொன்னா கேளுங்க. வேண்டாம் ஆதி, ப்ளீஸ் ஆதி. பா, விடுங்கப்பா. ஆதி, கூடாதி, ப்ளீஸ்.
பா விடுங்கப்பா. ஆதி கூடாதி. ஆதி ப்ளீஸ் ஆதி. விடுங்கன்றல, கையெடுங்க. ஆதி கூடாதி. உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி இந்தாங்க. ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஆதி. நிறுத்துங்க. முதல்ல அந்த பாக்ஸை என் கையில கொடுங்க. கொடுங்க கொடுங்க. விடுங்க விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அகிலா. விடுங்க. சின்ன குழந்தை மாதிரி ஸ்வீட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்ன ஐஸ் இப்படி சொல்லிட்ட? நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு ப்ரோவும் பார்வதி அண்ணி தானே காரணம். அதை நம்மளால மறக்க முடியுமா? நான் என்னைக்குமே ப்ரோக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். தல தீபாவளிய ப்ரோ சிம்பிளா கொண்டாடுனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அடுத்த தீபாவளிக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அம்மாவுக்கு அதுதான் ப்ரோவோட தல தீபாவளியா இருக்க போகுது. அப்போ ப்ரோவோட தல தீபாவளிய ரொம்ப கிராண்டா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படியோ அம்மாவுக்கு தெரியாம ப்ரோ அவரோட மாமனார் வீட்ல தல தீபாவளி கொண்டாட வச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தல தீபாவளி விஷயத்துல முதல்ல சுந்தரம் சம்மதிக்காத மாதிரி எங்க ஆதியும் அம்மா சம்மதம் இல்லாம எதுவும் வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு நானும் கொஞ்சம் பயந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. தல தீபாவளிய ப்ரோ சிம்பிளா கொண்டாடுனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அடுத்த தீபாவளிக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அம்மாவுக்கு அதுதான் ப்ரோவோட தல தீபாவளியா இருக்க போகுது. அப்போ ப்ரோவோட தல தீபாவளிய ரொம்ப கிராண்டா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்கம்மா. வாங்க ஆண்டி. தல தீபாவளின்னு ஆதிய சம்பந்தப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது?